வணக்க மக்களே. இந்த இருதனை சொல்கிறாங்க இல்லையா, இருதய நோய், அது பற்றின சின்ன விளக்கம். அதாவதுங்க, ஹார்ட் அட்டாக் அப்படின்றது எப்படி ஏற்படுதுன்னா மனிதர்களால் தான் உருவாகுது. அதாவது இவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு சுனிலமாக போயிட்டு இருந்தார்னா அட்டாக் வரவே வராது. நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு. மேலும் அதிகமாக வந்து பணத்து மேலே ஆசைப்படுறவங்களுக்கு, பதவி மேலே ஆசைப்படுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு அட்டாக் வர வாய்ப்பே கிடையாது. அவங்க குறிக்கோள் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். அடுத்தவங்க எப்படி கெட்டு போனால் நமக்கு என்ன, நமக்கு பணம் சேர்ந்தால் போதும், நமக்கு பதவி கிடச்சா போதும், அப்படி தான் அட்டாக் வரும். அந்த பதவிக்கு குறுக்கு வழியில் முயற்சிக்கும் போது சில நேரத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்போ ஷாக் ஆச்சுன்னா அட்டாக் வரும் அவங்களுக்கு. அதுதான். அதாவது ஒருத்தர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு கம்முன்னு அவரை போயிட்டு வந்தால் ஒன்றும் கிடையாது. அதிகமாக ஒருத்தர் மேலே பற்று வச்சுட்டு கௌரவமாக வாழ்ந்துட்டு இந்த மாதிரி செயல்பாடில் இருக்கும்போது அவர் அடுத்த நம்ம நிகழ்ச்சி என்ன அப்படிங்கும்போது சில இடத்த அவமானம் பட்டார் வச்சுங்களேன், அப்போ அந்த ரத்தம் உறைஞ்சி போயிடும். அதாவது ஒரு அதிர்ச்சியான செய்தி கேள்விப்பட்டோன்னா என்ன ஆகுன்னா, நமக்கு வேர்த்து கொட்டிடும் குப்புன்னு. அந்த உடலில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த உடலில் மாற்றம் ஏற்படுதுங்க, அப்போ குப்புன்னு வேர்த்துடும். ஸோ அது வேர்வையோடு சரியாக போகுது. இது வந்து இந்த ரத்தத்தை, அது சர்க்குலேஷன் வந்து பாதிப்படைகின்ற நிலையில் ஏற்படுகின்ற நிலை மனநிலை. மனிதனோட மனநிலை தான் முழுமையாக காரணம். நம்ம பாட்டுக்கு நீங்கள் எதையும் கண்டுக்காதீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போவாங்க. என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க அப்படி அந்த அந்த செகண்டில் நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகும். அது ஒரு கேர் மாதிரி வரும், மயக்கம் மாதிரி வரும். இதையே ஒரு சில பேர் ரொம்ப ஆழ்ந்தலாம், இவன் நம்ம பையன் இப்படி சொல்லிட்டானே, நம்ம ஃப்ரெண்டு இப்படி சொல்லிட்டானே, இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணுமே, அப்படி பண்ணுவோம். அந்த அந்த அதிகமான ஒரு தாக்குதல், மனத்தாக்குதல் இருக்கும்போது பயங்கரமாக அந்த ப்ளட்டு உறைஞ்சி போயிடும். அப்போது அந்த தாக்குதல்லேருந்து ரிலீஃப் ஆகிட்டாருன்னா அட்டாக் படிப்படியாக சரியாயிடும். அதே தாட்டில் இருக்கும்போது மொத்தமாக நின்றோம் அந்த ப்ளட்டு. அதனால தான் திடீர் அட்டாக்கு. அதிலேருந்து மீண்டுட்டாருன்னா ஒன்றுமே கிடையாது. அவன் டாக்டர்கிட்ட போனாக்கா அவங்களோட அது இது இசிஜி போட்டு ஒரு அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு மிஷினை டியூப் கண்டு வச்சுருக்கான். அந்த டியூப்பை ஒழிஞ்சு உள்ளே சொருகி அப்படி விட்டுட்டான்னா அது அடைப்பு இல்லாமல் போவோம். மறுபடியும் மனசில் அதிர்வு, அதாவது அதிர்ச்சிகள் மனசில் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் நினச்சி கவலைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அட்டாக் வரும். அதனால் மனசை ஃப்ரீயாக வச்சுங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அதாவது இறைவன் ஒவ்வொரு மனுஷனாக படைச்சிருக்காரு. அவங்க செயல்பாடு அவங்களுக்கு, நீ அடுத்தவங்க செயல்பாடை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, சரிங்களா? நன்றி. இது இருதய கோளாறு வருவதற்கு காரணம், நாம் இருதயத்தை இறுக்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. அந்த இருதயத்தை வந்து ஃப்ரீயாக விடுங்க, மனசை ஃப்ரீயாக விடுங்க. ஒன்று போனால் இன்னொன்று போடா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருங்க, சரிங்களா? நன்றி. இது என்னுடைய கருத்துங்க. இருதய கோளாறு வர்றதுக்கு காரணம் மனதின் நிலைப்பாடு சரியாக இருந்தாலும் ஒன்றுமே கிடையாதுங்க. மனதை சரியாக வச்சுப்போம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து சரியாக இருந்தால் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி.